நம்மளோட தமிழ்நாடு இந்தியாவிலே கல்வியில ஒரு முன்னோடியா இருக்கக்கூடிய மாநிலம். இந்தியாவில் எவ்வளவுதான் மாநிலங்கள் இருந்தாலும் கல்வியில தமிழ்நாடு அப்படின்றது நல்ல வளர்ச்சி, பெரிய வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மாநிலமா இருக்கு. எல்லாருமே கல்வி கற்கிறது அப்படின்றது வறுமையை ஒழிக்கிறதுக்கும், வறுமையிலிருந்து வெளியில வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல நம்மளோட குடும்பத்தை எடுத்துட்டு போறதுக்காகவும் தான் படிக்கிறோம். பெற்றவங்களும் ஏதோ ஒரு காலேஜ்ல அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி படிக்க வச்சிடுறாங்க. படிச்சா பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் தான் நல்லா இல்லை, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற இன்டென்ஷனோட. ஆனா இன்னைக்கு நம்ம சொசைட்டில ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. அது என்ன இஷ்யூ அப்படின்ற குழப்பம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அதற்கான விடை தெரியாம முழிக்கிறாங்க, கண்ணை காட்டுல கட்டி விட்ட மாதிரி. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு படிச்சாலும் இவ்வளவுதான் சம்பளம். நான் எதுக்கு படிக்கணும், ஏன் படிக்கணும், இந்த சொசைட்டில என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதற்கான தகவல்கள் நமக்கு எங்க இருந்து தான் கிடைச்சிருக்கு பேசுறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் என்ஜிஓ கிட்டத்தட்ட 32,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களோட தொடர்பு இருக்கு. கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலை தேடும் நபர்கள் நம்ம கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டேஷன் நம்ம பண்றதால நிறைய விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்மளால பல்வேறு நிறுவனங்களோட உதவியோடையும் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களோட உதவியோடையும் நம்மளால எடுத்துட்டு வர முடிஞ்சிருக்கு. படிக்கிறோம், நல்ல சம்பளத்துல வேலை இல்லை, என்ன பிரச்சனை? படிக்கிறது அப்படின்றது பல்வேறு கோர்சஸ் இருக்கு. இன்னைக்கு 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, டிப்ளமோ படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, பிஜி டிகிரி படிக்கிறாங்க, டாக்டரேட் படிக்கிறாங்க. ஸோ எல்லாமே படிப்பு தான். இங்க எல்லாருக்குமே படிச்சவங்களுக்கு வேலை இருக்கு. பட் ஆனால் என்ன சம்பளத்தில் இருக்கு, யார் அதிகமான சம்பளத்தில் வேலையை வாங்குறாங்க, யார் மிட் ரேஞ்சில் சம்பளத்தில் வேலைக்கு வாங்குறாங்க, யார் கம்மியான சம்பளத்தில் வேலை வாங்குறாங்க, யாருக்கு வேலையே கிடைக்காம இருக்கு. ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சா நான் வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தவற விடுறவங்க இருக்காங்க. முதல் வாய்ப்பே பெரிய கம்பெனியில நல்ல சம்பளத்துல, ஈவன் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல கூட வேலை கிடைச்சி லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல சென்னையில கிடைக்கக்கூடிய சம்பளம் வேற, கோயம்புத்தூர்ல கிடைக்கக்கூடிய சம்பளம் வேற, ஈரோட்டில் கிடைக்கக்கூடிய சம்பளம் வேற, கன்னியாகுமரியில கிடைக்கக்கூடிய சம்பளம் வேற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மினிமம் வேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது அரசால நியமிக்கப்பட்டிருக்கு. இத ஆர்கனைஸ்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் மினிமம் வேஜஸை பேஸ் பண்ணி எம்ப்ளாயிஸை ரெக்ரூட் பண்றாங்க. அன்ஆர்கனைஸ்டு கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களோட சக்திக்கு ஏத்த மாதிரியான சம்பளத்தை கொஞ்சமாவோ மீடியம் லெவல்லையோ கொடுக்குறாங்க. அப்போ படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல சம்பளம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. படிப்புக்கும் நாலேஜுக்கும் வேலைக்கும் 3 வித்தியாசம் இருக்குங்க. இப்போ ஒரே கிளாஸ்ல 40 பேர் படிக்கிறாங்க ஏதோ ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி அப்படின்னா அதுல எல்லாருக்கும் ஒரே சம்பளம் படிப்புக்கு ஏற்ற மாதிரி கிடைக்க போறது கிடையாது. அந்த படிப்புல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் ஒண்ணு. வெறும் ஏட்டு சுருக்கா மட்டும் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப புத்தகங்களை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இன்னுமே வேலை வாய்ப்புகளை தராத நிறைய கல்விகள் அப்படின்றது இருக்கு. அடுத்தது டிமாண்டு கம்மியாகவும் படிச்சுட்டு வர்றவங்களோட சப்ளை அதிகமாகவும் இருக்கக்கூடிய கல்வி அப்படின்றதுமே இருக்கு. அப்ப எதுக்கு மார்க்கெட்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல சம்பளத்துல இருக்கு அப்படின்றத ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு படிச்சிருக்கணும். இல்ல நான் படிச்சு முடிச்சுட்டேன், நான் நல்ல சம்பளத்துல போனோம் அப்படின்னா என்னத்தை கத்துக்கிட்டா இன்னும் நான் ஒரு நல்ல சம்பளத்துல போகலாம் அப்படின்ற விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், ஒரே சிலபஸ் படிக்கிறோம். இதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க சின்ன காலேஜஸ்ல இருந்து பெரிய காலேஜஸ் வரைக்கும் சிலபஸ் என்னவோ சேம் தான். பட் ஆனா ஒரு டயர் 1 காலேஜ்ல படிக்கிறவங்கள ஒரு மாதிரியாகவும், டயர் 2 காலேஜ்ல படிக்கிறவங்கள ஒரு மாதிரியாகவும், டயர் 3 காலேஜஸ்ல படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சம்பளம் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. ஏன்னா பெரிய காலேஜ்ல நல்ல ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சிலபஸ் அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்ற இன்டென்ஷனோட பெரிய பெரிய சம்பளங்களை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்றது எல்பிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய லேக் பர் ஆனும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 10 லட்ச ரூபாய் சம்பளம், 5 லட்ச ரூபாய் சம்பளம், 15 லட்ச ரூபாய் சம்பளம் ஒரு வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் டயர் 1 காலேஜஸ்க்கு போறாங்க. டயர் 2ல
3 to 5 lakhs per annum கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அப்படின்றவங்க வராங்க. டயர் 3ல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஸ், சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் செக்டார்ல ஒரு மிட் லெவல்லையோ லோ லெவல்லையோ சேலரி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வராங்க. சில காலேஜஸ்ல எந்த நிறுவனங்களும் வந்து ரெக்ரூட் பண்றதே கிடையாது. அப்போ பெரிய நிறுவனங்கள் அப்படின்றது எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டோக்கன். அவங்களுக்குள்ள நாலேஜ் அப்படின்றது தான் அவங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. எப்படி நீங்க கல்வியை டோக்கன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பெருசானதுக்கு பிறகு, குளோபலைசேஷன்லாம் வந்ததுக்கு பிறகு கம்பெனில நிறைய ஆடிட்ஸ் அப்படின்றது இருக்கு. நிறைய ஆடிட்ஸ் சொல்லுது, நீ இந்த வேலைக்கு ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா இதான் படிச்சிருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், அக்கௌண்ட்ஸ்ல ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா பிகாம் தான் படிச்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்னா ICWO CA தான் படிச்சிருக்கணும். மிஷின் ஆபரேட்டர்னா ITI தான் படிச்சிருக்கணும். சீனியர் மிஷின் ஆபரேட்டர்னா டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்படின்னா ஒரு MBA படிச்சிருக்கணும், இல்ல இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட தேர்ட் பார்ட்டி வெண்டாருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கல்விகளை ஸ்பிளிட் அப் பண்றாங்க டிசிக்னேஷன் வைஸ். ஓகே, இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸ். இப்போ நீங்க கவர்மெண்ட் ஜாபை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே சேலரி தான். ஏன்னா அங்க பிக்ஸ்டு. அங்க உங்களோட அவுட்புட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணியோ இல்ல நீங்க எவ்வளவு லாபம் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்தோ அமையறது கிடையாது. இங்க தனியார் நிறுவனங்கள் என்னன்னா, எந்த குதிரை ஓடுமோ அந்த குதிரை மேலதான் அவங்க பந்தயம் கட்டுறதுக்கு தயாரா இருப்பாங்க. அப்ப கல்வியை தாண்டி, உங்களோட திறமையை தாண்டி அந்த கம்பெனிக்கு உங்களால என்ன லாபம் அப்படின்றது ஒண்ணு, உங்களால வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது என்ன, இந்த 2 மெஷர்மெண்ட்ஸை பொறுத்துதான் உங்களோட சேலரி அப்படின்றது முதல் கட்டமாகவும் நிர்ணயிக்கப்படுது. அதே மாதிரி அப்ரைசல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கிரிமெண்ட்டும் நிர்ணயிக்கப்படுது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்துல நம்ம பேசின கல்வி அப்படின்றதுக்கும் திறமை அப்படின்றதுக்கும் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படின்றதுக்கும் எவ்வளவு வேற்றுமை இருக்கு. அப்போ எஜுகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் a token for getting the employment. 2வது, ஸ்கில் இஸ் கெட்டிங் a better salary in employment. அதாவது உங்க கல்வியை தாண்டி நீங்க நல்ல சம்பளம் வாங்குறதுக்கு உங்களோட திறமை அப்படின்றது தேவை 2வது பாயிண்ட்ல. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி உள்ள போயிடுறோம். உள்ள போனதுக்கு பிறகு அங்க நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. நம்மளோட திறமையை அந்த நிறுவனத்தை சார்ந்து வளர்த்து கொள்வதற்கு, இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துல வேலைக்கு போற ஒருத்தவங்க அதே கம்பெனில 1 லட்சம் ரூபாய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு. அப்ப நீங்க என்ன சம்பளம் வாங்குறீங்க அப்படின்றத உங்களோட எஜுகேஷன் அப்படின்றது நிர்ணயிக்காது, உங்களோட திறமை அப்படின்றது தான் நிர்ணயிக்கும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி இன்னைக்கு எல்லாருக்குமே MNC நிறுவனங்கள் மேல ஒரு பெரிய மோகம் அப்படின்றது இருக்கு. ஒரு கார்பரேட் கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்ற மோகம் இருக்கு. கார்பரேட் கம்பெனிஸ் வேற ஒரு நாட்டுல தலைமையிடமா கொண்டு இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஒரு பெட்டர் சேலரியை கொடுக்குறாங்க. ஆனா அந்த நிறுவனங்களை இந்தியாவுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் கூப்பிட்டுட்டு வரும்போது என்ன கமிட்மெண்ட் பண்றாங்கன்னா, சீப் லேபர் இங்க இருக்கு, 8 மணி நேரம் வேலை செய்வாங்க, ஓட்டி கொடுத்தா 8 மணி நேரத்துக்கு மேலையும் வேலை செய்வாங்க, உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கொடுத்து கூட்டுன்னு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய நிறுவனம் ஒரு சீப்பர் லேபருக்காக தான் இந்தியாவுக்கு வராங்க. அப்ப இந்தியா சொல்லணும், இந்தியன் கவர்மெண்ட் சொல்லணும், அங்க என்ன சலுகைகள் எல்லாம் உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்தீங்களோ அந்த சலுகைகள் எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்க இந்தியாவோட ஒரு பெட்டர் சேலரியை ஒரு MNC கம்பெனி கொடுக்க முடியும். ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்து வரும்போதே அந்த MNC கம்பெனி பெஞ்ச்மார்க் பண்ணிடுது, இங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நிகராகவோ இல்ல அதை விட கொஞ்சம் அதிகமாகவோ கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களும் பிசினஸ் ஓனர்ஸ் தான். இப்போ உங்களுக்கு கன்க்ளூஷன்ல தெரிஞ்சிருக்கும், நம்ம MNCல வேலை செய்யலாம், கவர்மெண்ட்ல வேலை செய்யலாம், பிரைவேட்ல வேலை செய்யலாம். கவர்மெண்ட் மட்டும்தான் பிக்ஸ்டு சேலரியை எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கும். பட் பிரைவேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமைக்கு பொறுத்து மட்டும்தான் நல்ல சம்பளத்தை கொடுக்கும். ஸோ நம்மளோட திறமையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நமக்கு சம்பளமே தவிர வெறும் கல்வியோட மட்டுமே நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹையர் சேலரியில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. ஒரு கல்வியை வச்சு எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னா அரசாங்கம் சில பாலிசி டிசிஷன்ஸை, கொள்கை முடிவை எடுத்து ஒரு நல்ல சேலரியை அந்தந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வெளிநாடுகள் மாதிரி ஏற்படுத்துறதுக்கு நம்மளோட இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது.
பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காலத்துல உங்களோட திறமையை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல சம்பளம். வெறும் எஜுகேஷனை மட்டுமே வச்சு நல்ல சம்பளம் அப்படின்றது எந்த பிரைவேட் கம்பெனிஸும் கொடுக்கறதுக்கு தயாராக கிடையாது. ஏன்னா யாருமே இங்கே எமோஷன்ஸை வச்சு வரல, பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி தகவல் வச்சுக்கிட்டு ஒரு பெட்டர் சேலரிக்கு நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்குவீங்க அப்படின்னா நம்புறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி